திவ்யா ப்ளீஸ், உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். தயவு செஞ்சு போன் எடு, இல்லனா ரிப்ளையாச்சும் பண்ணு. திவ்யா ப்ளீஸ், உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். தயவு செஞ்சு போன் எடு, இல்லனா ரிப்ளையாச்சும் பண்ணு. திவ்யா, திவ்யா ப்ளீஸ், திவ்யா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. திவ்யா ப்ளீஸ், திவ்யா திவ்யா ப்ளீஸ், எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்றேன். என்கிட்ட பேசிட்டு மட்டும் போ. திவ்யா, திவ்யா. வாவ், என்னாச்சு? 1 lakh வியூஸ், அதுவும் 10 மினிட்ஸ்ல. வாவ், Yeah. ஷூட் பண்ணது யாரு? இந்த டைரக்டர் ஆச்சே. ஆக்ட் பண்ணது நான் இல்ல. ஓ, அப்ப டைரக்டர் கிரெடிட் இல்லையா? அப்ப ஆர்டிஸ்டுக்கு கிரெடிட் இல்லையோ? சரியா போச்சு. நான் நடிச்சதுனால தான், வேற யாரு டைரக்ஷன் தாங்க மேட்டரிங். இல்லவே இல்ல, முடியாது. பாத்தறலாம் யாராவது வியூஸ். வண்டி நிறுத்துங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு? அங்க பாருங்க. அந்த பையன் நம்ம வீட்டு வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? திவ்யாக்கு இவன் கால் பண்ணிருப்பான். இவன் மேல இருக்கிற கோவத்துல அவ அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டா. அதான் நேர்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போய் வண்டியை நிறுத்தி அவனை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. எங்க வீட்டு வாசல்ல நின்னு அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவனை புடிச்சு 2 அரங்க. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. போங்க. வரேன்டா. என்னப்பா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அங்கிள், திவ்யா கிட்ட பேசுறதுக்காக. திவ்யா கிட்ட பேசணும்னா உள்ள போய் பேசணும். இப்படி வெளியே நின்று இருந்தா எப்படி? அங்கிள், லவ் பண்ற பொண்ணு சண்டை போட்டுச்சுன்னா சமாதானம் பண்ற வழியை பார்க்கணும்பா. இப்படி வெளியே நின்று இருந்தா வேலைக்கு ஆகுது. வா அங்கிள். எங்க உள்ள போய் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பொண்ணோட அப்பா. ஃபியூச்சர்ல நான் உனக்கு மாமனார் தானே. என்னங்க நீங்க? அவனே விலகி போனாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. மா, நம்ம பொண்ணு தான் லவ் பண்ணிருக்கான். ஆமா, போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போய் கட்டி கொடுக்க போறீங்களா? அவன் எதுக்காக போய் சொன்னான்? நம்ம பொண்ணு மேல இருக்கிற லவ்ல தானே போய் சொன்னா. அது சாதாரண விஷயமா, சரி பண்ணிடலாம், விடு. பொண்ணு மேல உள்ள பாசத்துல இப்படி புத்தி மாறி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. உங்ககிட்ட சொன்னதுக்கு பதிலா நானே அவனை அடிச்சு விரட்டி இருக்கணும். வா. பேசினா தீராத பிரச்சனை எதுவும் இல்லை. பேசிக்கங்க. பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. உட்காருங்க. வா. திவ்யா, போன்லயும் பேச மாட்டேன்ற, வாய்ஸ் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற. இப்போ இவ்வளவு பக்கத்துல இருந்தும் பார்க்கவும் மாட்டேன்ற, பேசவும் மாட்டேன்ற. இப்படி என்ன தண்டிக்கிறதுக்கு பேசாம என்ன கொன்னுடலாம் திவ்யா. இந்த நரக வேதனையில இருந்து எனக்கு விடுதலையாவது கிடைக்கும். உன் கையால செத்து போறது எனக்கு சந்தோஷம் தான் திவ்யா. முட்டாளாடா நீ? நான் என் கையால உன்னை கொலை பண்றதுக்கா இப்படி உருகி உருகி லவ் பண்ண? இப்பவும் நான் உன்னை லவ் பண்றேன்டா. ஆனா என் கோவம்லாம் நீ என்கிட்ட போய் சொன்னதுதான். தப்புதான் திவ்யா. ஆனா நான் சொன்ன பொய் நம்ம காதலுக்காக தான். ஆனா என் காதல் பொய் இல்ல. திவ்யா, நான் உங்ககிட்ட சொன்ன பொய்யெல்லாம் நிஜமாக போகுது. நான் சொன்னபடி நிஜமாவே காஃபி ஷாப் ஓபன் பண்ண போறேன். நிஜமாவாடா சொல்றேன்? ஆமா. சரி, நீ உட்கார, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி திவ்யா.
வாடா செல்லம், ஷூ சாக்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு வந்திருக்க. நீங்க ரெடி பண்ணாதானே நான் ஸ்கூலுக்கே போவேன். ஓ சரி சரி, தாத்தாவோட மார்னிங் டியூட்டி. நான் கால் நீட்டேன். அண்ணா வாடா பார்த்தா, ஒரு முக்கியமான விஷயம். வேலையை விட போறியா? அண்ணா இப்பதானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க ஆ, வேற சரி, சரி. இந்த செங்கல்பட்டு MSK மில்லு கணக்கெல்லாம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுண்ணா. நம்மள 2 நாள் செங்கல்பட்டுல தங்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்கண்ணா. டேய், செங்கல்பட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அண்ணா இன்டர்னல் ஆடிட்டிங்லாம் நடக்குதா அண்ணா? ஆடிட்டர் வேற வராராம். நம்மளையும் 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்றாங்கண்ணா. டேய், இப்பதானே முடியாதுன்னு சொன்னேன், திருப்பி வாவான்ற. அங்க இருந்து தங்குற வேலையெல்லாம் சரியா வராது. கால அசக்காத. எதுவா இருந்தாலும் அவங்கள இங்க வர சொல்லு. சரிண்ணா, நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன். போ. ஷூவை கொடுறா. ஹலோ. ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். ஓகே போடுறா. அண்ணா பேசி பார்த்துட்டேன். அதுக்குள்ள செங்கல்பட்டு போயிட்டு வந்துட்டியா? இல்லண்ணா, போன்ல பேசினேண்ணா. ஓ, phone ரொம்ப லயா? ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆ. வந்து தங்கி ஒரு 2 நாள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு கொடுக்கணுமா. சிரமம் பார்க்காம வாங்கன்றாங்கண்ணா. வீட்டுக்கு கார்லாம் அனுப்புறேங்கிறாங்கண்ணா. எல்லாரும் செய்யறதாண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். எல்லாரும் செஞ்சா நான் செய்யணுமா? எனக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஆக்சுவலாக வேலை கொடுக்குறவங்க கண்டிஷன் போடுவாங்க, வேலை பார்க்குறவங்க சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்கண்ணா. அது என்ன வித்தியாசமான ஆள்னு அவ்வளோ வித்தியாசமா இருக்கிற? இல்லைண்ணா, ஸ்லப் ஆஃப் த டிங்கு. ஸ்லிப் ஆஃப் த டிங். டேய், அது ஸ்லிப் ஆஃப் த டங்டா. இதுக்கே வாய் உளருது. இல்லைண்ணா, மற்றவங்க மாதிரி இல்லாமல் நீங்கள் நேர்மையாக கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு வரீங்க. அதனால தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கண்ணா. போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஐஸை தூக்கி தலையில வைக்கிறியடா வெய்ய காலத்துல. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாண்ணா. உனக்கு செங்கல்பட்டுல ஏதாவது தனியா வேலை இருக்கா? ஐயோ, எனக்கு என்னண்ணா வேலை? உங்களை விட்டா எனக்கு வேற வேலையே கிடையாதுண்ணா. ஒரு தடவை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். திரும்ப கூப்பிட்டா கண்டிப்பா நாங்கள் அடுத்த தடவைலாம் வரவே மாட்டோம்னு கண்டிஷனாக சொல்லிடலாண்ணா. அண்ணா போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி, வரேன்னு சொல்லு. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கார் அனுப்ப சொல்லிடுறேண்ணா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆஃபீஸ் ஊட்டியில் இல்லையா? ஏண்ணா? இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டியில் போய் 2 நாள் இருந்தாலும் பரவாயில்ல. செங்கல்பட்டுக்கு கூப்பிடுறிய? அண்ணா பேசிட்டு வந்துடுறேண்ணா. சரி போ. தாத்தா அப்ப நான் ஓகே கிளம்புறேன். பாய். சாக்லேட் சாக்லேட்டா? சாக்லேட் சாப்பிடக்கூடாதா? தொண்டை கட்டிக்கும். உள்ள லஞ்ச் பேக்ல வச்சிருக்கேன். கிளம்பு கிளம்பு. சாக்லேட் சாப்பிட்டா பல்லு விழுந்துடும்டா. அப்புறம் டிஷ்ஷும். ஜாக்கிரதையா போ. பை மம்மி, பை டாடி. பை பை தாத்தா. பாய்டா செல்லம். என்னங்க, மாமா செங்கல்பட்டுக்கு போய் அவர் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். அந்த 2 நாளுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாகணும். கரெக்ட் அண்ணி. அப்பா செங்கல்பட்டு போறது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமா, நம்ம உடனே கிளம்பி போய் எங்க அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். அவர் ஏற்கனவே வீட்டை சேல் பண்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காராம். மாமா ஊருக்கு போற விஷயத்த சொல்லி இந்த 2 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க சொல்லணும். அண்ணி, இது கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு. ஆமா அருண், இதை மிஸ் பண்ணோம். அப்புறம் உங்க அப்பாவை எப்படி வெளியே அனுப்புறது? ஐயோ, ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அண்ணி. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். மாப்பிள, திடீர்னு அப்பா ஊருக்கு கிளம்பி போனது நமக்கு கிடைச்சிருக்கிற குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். இந்தாங்க மாப்பிள, மோர் குடிங்க. மோரா? ஆமாங்க. மாப்பிள,
அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சில்லுன்னு மோர் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏமா இஞ்சி தட்டி போட்ட? அப்பா, ஆ? மாமா ஊர்ல இல்லாத இந்த 2 நாள்ல நாம நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா நடந்துரும்ல? அதுக்கான ஏற்பாடெல்லாம் சரியா பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டேமா. நம்பர் 1 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற பர்ச்சேஸ் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் நம்பிக்கையான ஆளு. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். அநேகமா அவர் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயிசு. வாங்க சார், உட்காருங்க. வாங்க சார். இவர் என் மாப்பிள்ள சார், இவன் என் பொண்ணு, இவங்க என் ஒய்ஃப். உட்காருங்க சார். மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. ஏமா இவருக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொடுவா. சரிங்க சார், இப்பதான் சாப்பிட்டேன். அப்படியா? சரி சார், நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட் இதுல எல்லாமே இருக்கு. சரிங்க, எல்லாமே பக்காவா இருக்கு சார். ஓகே சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரிங்க சார். ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை நேர்ல பார்த்துட்டா டீல முடிச்சிடலாம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கிட்ட பேசுறேன். அவரு டீலுக்கு ஓகே சொல்லிட்டா நாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குலாம் போவேனா. அவர் இருக்கிற இடத்துக்கு ரிஜிஸ்டரை வர வச்சிருவாரு. ஆனா நீங்க எல்லாரும் அவர் இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். நோ ப்ராப்ளம் வருவாங்க சார். நாங்க வந்துடுறோம். ஓகேங்க, அப்போ இந்த ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும். நான் அவங்க கம்பெனி லீகல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அவங்க ஓகே சொல்லிட்டா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். சார், எத்தனை நாள்ல முடியும் சார்? ஒரு 1 வீக் ஆகும் சார். 1 வீக்கா? சார், 1 வீக்கெல்லாம் முடியாது சார். வர 5ஆம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுங்க சார். ஆமாங்க, அப்பா சொல்ற மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். அது எப்படிங்க 5ஆம் தேதிக்குள்ள முடிக்க முடியும்? சார் சார் சார், நீங்க மனசு வச்சா முடியும் சார். கொஞ்சம் அவசரம் சார். ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்குங்க சார். சார் யோசிக்காதீங்க சார், கண்டிப்பா உங்களால முடியும் சார். ப்ளீஸ் சார். சரிங்க சார், நீங்க சொன்ன தேதிக்கு முடிச்சு கொடுத்துறேன். ஆனா நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணணும் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். உங்களுக்கு நான் நல்லபடியா பண்ணி தரேன் சார். சரிங்க சார், அப்ப நான் வரட்டுங்களா சார்? வரேங்க. வரேங்கம்மா, வரேங்க. வாடா, ரொம்ப நாள் கனவு சீக்கிரமாவே நிறைவேற போகுது. மாப்பிள்ள ஒன்றும் கவலைப்படாதீங்க. வர 5ஆம் தேதிக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க தம்பியும் வீட்டை வித்தாச்சுங்கிற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. என்னமாமா நீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க கூட இருந்துட்டு அப்பா விஷயத்துல மட்டும் என்ன மாட்டி விட்டு நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க? ஐயோ, எஸ்கேப் ஆகல மாப்பிள்ள. வீடு விஷயமா உங்க அப்பா கிட்ட பேசுற உரிமை பசங்க உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் இதுல தலையிட முடியாது மாப்பிள்ள. அப்பா கிட்ட எப்படி இதை சொல்றது? அண்ணா, அப்படி என்னடா அந்த செல்போன்ல வெறிகுண்டு பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. தம்பி, என்ன பயந்த மாதிரி நடிக்கிறியா? ஐயோ இல்லைண்ணா. என் மேல நிஜமாவே உனக்கு பயம் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த மாதிரி எல்லாம் செய்வியா?
ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. என் மனசுல எப்பவுமே உங்க மேல பயம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குண்ணா. மாட்டிக்கணும்னா பயந்த மாதிரி நடிக்கிற இல்ல தம்பி? என் காதலியே பூ சுத்துறியா? உங்க காதுல யாரா பூ சுத்த முடியுமா? நீங்க யாரு? மகாபாரத்திலே மங்காத்தாடுனவராச்சே. அடுத்தது எனக்கே அல்வா கொடுப்பியா? இத பார், செய்யற வேலையை விட்டுட்டு சோசியல் மீடியால மூழ்கிட்டு அதை நான் பார்த்த உடனே அப்படியே சமாளிக்கிற பத்தியா? ஒண்ணு இந்த வேலையை பாரு, இல்ல அந்த வேலையை பாரு. இந்த வேலையை ஃபுல்லா பார்க்கணும்னு செல்போனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த வேலையை விட்டு நான் வேற ஆளை போட்டுக்கிறேன். ஐயோ அண்ணா, என்னண்ணா இப்படிலாம் சொல்றீங்க? அப்படி செய்யலைனாலும் பரவாயில்ல, தப்பி தவறி தப்பா மட்டும் பண்ணிடாத. என்னால் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய முடியாது. டேய் தம்பி, அதுல என்னதான்டா அப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, ஓல்டேஜ் பர்சன்ஸ்க்காக சுயம்வரம் நடக்குது, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வயசானவங்களுக்கு சுயம்வரமா? ஆமாண்ணா, இது தெரியாதா உங்களுக்கு? இதுக்குன்னு ஒரு மேட்ரிமோனியல் இருக்கு. வயசான காலத்துல ஒண்டிக்கட்டையா பாத்துக்க ஆளே இல்லாம இருக்கிற ஆண் பெண் யாரா இருந்தாலும் இதுல மெம்பர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு துணைய இவங்க தேடி கொடுப்பாங்க. களி முத்திடுச்சுடா, களி முத்திடுச்சோ. வேற என்னத்த சொல்றது? வேணாம் ஒண்ணு பண்ண சொல்லுங்கண்ணா. நீ மெம்பர் ஆயிட, ஒருவேளை உன் ஒய்ஃபுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம். அண்ணா, நான் உங்களை மெம்பர் ஆக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன மெம்பர் ஆக்குறேன்றீங்க? ஹாய், இந்த ஐடியா நல்லா இருக்கே, பேசாம ட்ரை பண்ணலாமா? ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். படிக்காம என்ன பேசிட்டு இருக்கோன்னு கேட்டுட்டு இருக்கியா நீ? டேய், நினைப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குமாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அது இல்லண்ணா, எவ்வளோ நாளைக்கு தான் நீங்க சிங்கிளா ஜாலியா இருப்பீங்க? நான் சிங்கிளா இருக்கிறது உனக்கு ஜாலியா தெரியுதா? ஆமா, உலகத்துல சிங்கிளா இருக்கிறவங்க தான் ஜாலியா இருக்காங்க. அப்ப நான் ஜாலியாவே இருந்துட்டு போறேன், அதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்னம்மா சொல்ற? நான் மட்டும் என் ஒய்ஃப் கிட்ட மாதிரி டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல. நீ கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படணுமா? நல்ல கதையாகுதே. அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ அங்கிள் சொல்றத ட்ரை பண்ணி பார்த்தா தப்பில்லைன்னு தோணுது. பாத்தீங்களா, வைஷு பாப்பாவும் என் கட்சியில சேர்ந்துருச்சு. பாத்தியாம்மா, நீ ஒருத்தி சப்போர்ட் பண்ணோன்னு உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டான். டேய், நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? யான் பெற்ற துன்பம் இந்த உலகம் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஐயா தயவு செஞ்சு கல்யாணம் மாத்திரம் பண்ணிக்காதீங்கன்னு கெஞ்சி இருக்கணும். அதை விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, டெய்லி அவன் பொண்டாட்டிக்கிட்ட அந்த வீட்டில் நாய் படாத பாடுபடுறான். அதனால்தான் மேக்சிமம் இங்கேயே கிடக்குறாம்மா. பொண்டாட்டி தூங்கின அப்புறம் தான் வீட்டுக்கே போறான். அவ எழுந்துக்கிறதுக்குள்ள இங்கே ஓடி வந்துடுறான். இந்த லட்சணத்துல சுயம்வர மேட்ரிமோனியல்ல நான் மெம்பர் ஆகணுமாமே? தம்பி, வந்த வேலையை பாடுறா. பார்த்தா அங்கிள், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன விஷயமா? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். மேல இருக்க டப்பா கொஞ்சம் எடுத்து தாங்களேன். போடா, சொன்ன டப்பாவை எடுத்து கொடு, அப்போது பொறையும் பாலும் கிடைக்கும். போ. சொல்லுங்கம்மா, எந்த டப்பாவை எடுக்கணும்? நீங்க எந்த ஆணியும் புடுங்க வேணாம். மாமாவுக்கு கணக்கு எழுத வந்த வேலையை மட்டும் பாருங்க, கணக்கு பண்ற வேலையை பார்க்காதீங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? காஃபி சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க, லஞ்ச் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம மாமாவுக்கு 2ஆம் கல்யாணம் பண்றேன், 7வது கல்யாணம் பண்றேன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அம்மா, ஒரு பேச்சுக்கு தான் அண்ணனுக்கு. சத்தமா பேசாதீங்க, மெதுவா பேசுங்க. அம்மா, ஒரு பேச்சுக்கு தான் அண்ணனை வயசானவங்களுக்கான சுயம்பரம் மேட்ரிமோனியல்ல மெம்பராக சொன்னேன். உண்மையிலே நான் போய் உங்க மாமனாருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இல்ல அதுக்கு அவர் தான் ஒத்துப்பாரா? அவர் பேசினது கேட்டீங்கல்ல? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே? மாமா அவர் பாட்டுக்கு அக்கடான்னு இருக்காரு. நீங்க ஏதாவது பேசி அவர் மனசுல என்னத்தையாவது ஒண்ணு நினைச்சு திடீர்னு அவருக்கு
ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டம்மா. இனிமே மூச்சு கூட விட மாட்டேன். சரி, எந்த டப்பா எடுக்கணும் சொல்லுங்க. ஒரு டப்பாவும் எடுக்க வேணாம், பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிம்மா. எத்தனை பொண்ணுங்க வந்தாக என்ன இடுப்புல சுத்த பார்த்தாக. நான் என்ன பாவம் பண்ணேன்னா தெரியல, இப்படி வந்து எனக்கு ஒண்ணு பிறந்திருக்குது. ஹாய் ப்ரோ, என்ன என்னோட பர்சனாலிட்டி பார்த்து அட்மிட் ஆயிட்டீங்களா? அடிச்சு மூஞ்சிக்கிட்டு நான் உடைச்சு போடுவேன். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், கெட்ட வார்த்தையில வேணா திட்டிக்க, ஆனா இந்த புரோக்கர்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ப்ரோ, வயசுல பெரியவங்க கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட கூடாது ப்ரோ. அதெல்லாம் இன்டிசென்ட் பசங்க பண்ற வேலை. ஏங்க இவன்ட்ட சண்டை போலன்னா உங்களுக்கு தின்ன சோறே செரிக்காது போல இருக்கு. இவனை பார்த்தாலே வயிறுல பத்திட்டு வருதுரி. பொறாம நான் உன்ன மாதிரி பேரா இருக்கல மம்மி. ஆமாண்டா ராசா. ஆமா ராசா. எந்த நாட்டுக்கு ராசாவ? பிச்சைக்காரன். இங்க பாருங்க, என் புள்ளைய ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் பொங்கி எழுந்துருவேன், உங்களால தாங்க முடியாது. ஏண்டி பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தானே சொல்லுவாங்க, அவனை பாத்தியா? ஆளும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும். நாமெல்லாம் வெளியே போகும்போது டீசெண்டா ட்ரெஸ் போட்டு போவோம்ல, ஆனா உன் ராசாவை பத்தியா கன்றாவியான ட்ரெஸ் போட்டு போறான் பாரு. வேணாம் ப்ரோ. ப்ரோன்னு சொல்லாதுன்னு சொல்றேன்ல. இரு ப்ரோனா என்ன அர்த்தம்? ப்ரோனா பிரதர்னு அர்த்தம். பிரதர்னா அவனுக்கு நான் அண்ணன்னா, உனக்கு எனக்கு என்ன உறவு? ஐயோ சை. எங்க நிலாவை காட்டி சோறு விட்டுற காலத்திலே இருக்காதீங்க. நிலாவை தாண்டி செவ்வாய் கிரகத்தையும் தாண்டி இப்ப சூரியன்லயே கால் வைக்க போயிட்டானுங்க மனுஷனுங்க. கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க ப்ரோ. கொடுங்க பட்டனையை கொடுங்க. எங்க யாரோ வந்திருக்காங்க, உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க. எங்க சார் இருக்காங்களா? இருக்காரு, உள்ள வாங்க. வாங்க. ஏங்க இப்படி உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க சார். சார் டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கட்டும் சார். பரவாயில்ல, ஒண்ணு வேணாம் சார். நான் சொன்ன மாதிரி 5ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்ல? கன்ஃபார்மா வச்சுக்கலாம் சார். அப்பாடா, உங்களுக்காக என் ஓனர்கிட்ட பேசி நான் ஃபைனல் பண்ணிட்டேன் சார். சார் நான் சொன்ன டேட் தானே சார்? ஆமாமா. அப்பா கடவுளே. ஓனர் ஒத்துக்கிட்டாரு. அதனால 5ஆம் தேதியில ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். நீங்க உங்க மாப்பிள்ள அப்புறம் அவரோட தம்பி அப்புறம் உங்க பொண்ணையும் கூட்டிட்டு ஓனர் வீட்டுக்கு வந்துருங்க. அட்ரஸை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் சுந்தரம் எழுதி வச்ச உயில்ல பசங்க 2 பேரோட பேர் தான் இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா சார், பொண்ணு ஒண்ணு இருக்கு. போலியா நான் ரெடி பண்ண உயில்ல பொண்ணு பேரை வராம பார்த்துக்கிட்டது நான் தான். இது என் குடும்பத்தில் இருக்கிற என் பொண்ணு மாப்பிள்ளை என் பொண்டாட்டி யாருக்கும் தெரியாது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பளை பசங்க 2 பேருக்கு மட்டும்தான் சொத்துன்னு அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார் அவர் சுயமா சம்பாரிச்ச சொத்து சார். அவர் விருப்பப்படி தான் உயிரை எழுதியிருக்காரு. ஓகே சார். அப்போ 5ஆம் தேதி வரும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து வந்துருங்க. சரிங்க சார். இதை சொல்ல தான் வந்தேன் சார். சரிங்க வரேன் சார். வாங்க சார். வரேன். ஏ வசந்தா, கூப்பிடுறீ உன் ராசாவ. ஏ மௌனே வாடா இங்க. கூப்பிடுறீ. சாண்டி. ஏய் வாடா மௌனே. என்ன ப்ரோ சவுண்ட் அதிகமா இருக்கு? டேய் எப்ப பார்த்தாலும் பைக் வேணும் பைக் வேணும் கேப்பேல்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ். அதுக்கு என்ன இப்போ புது பைக் புக் பண்ண போறியா? டேய் பைக் என்னடா பைக்? ஆஃப்டர் ஆல் 2 வீலர்ரா. 4 வீலர்ல நியூ பிராண்டே புக் பண்ணலாம்டா. ப்ரோ நிஜமாவா சொல்ற? ஆமாடா. 5ஆம் தேதிக்கு அப்புறம் என் ரேஞ்சே வேற. வசந்தா, நீ ரொம்ப நாளா ரெட்டை வடை செயின் வேணும் ரெட்டை வடை செயின் வேணும்னு கேட்டே இருப்பீல்ல? அத வாங்கி கொடுக்கலன்னு தானே என்னைய கல்யாணம் பண்ணது வேஸ்ட் தண்டன்னு புலம்பிட்டு இருக்கிற.
ரெட்டை வடை என்னடி ரெட்டை வடை, 4 வடை சங்கிலியே உனக்கு வாங்கி தரேன். அத சந்தோஷமா கழுத்துல போட்டுக்கிட்டு மினிக்கிக்கிட்டு இரு. ஏங்க மாப்பிள்ள தானே வீடு விற்க போறாரு, அவருக்கு தானே பணம் வரும். என்னமோ நீங்க வீடு விக்கிற மாதிரி இந்த பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நான் வேற மாப்பிள்ள வேறன்னு சொல்லாதடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மொத்த டீலிங் முடிஞ்ச உடனே எல்லா பக்கத்துல இருந்து எனக்கு கமிஷன் கொட்டுன்னு கொட்டு முடியே. அதுல எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. ஏங்க நீங்க மாப்பிள்ளையோட சொத்தை வித்து தரேன்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கு போய் கமிஷன் அடி வாங்குவீங்களா? போடி பைத்தியக்காரி. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேறடி. பண விஷயத்துல சொந்த பந்தங்களுக்கு இடமே கிடையாது. என் பசிக்கு மாப்பிள்ளை சாப்பிட முடியுமா? இல்ல அவருக்கு புளி ஏப்பம்னா நான் வந்து சோடா குடிக்க முடியுமா? உனக்கு ஒரு 4 வடை செயின் வாங்கி தரேன், போட்டுக்கிட்டு கம்முன்னு இரு. மாப்பிள்ளைக்கு சொன்னதான் உனக்கும். பி பிராக்டிக்கல். 4 வடை செயின், 4 வடை வாங்கி தரதுக்கே வக்கு இல்ல, இதுல 4 வடை செயின். என்ன பேச்சு பேசிட்டு போறா? நம்ம ரேஞ்சுக்கு 4 வடை செயின்னு சொன்னா அவ ரேஞ்சுக்கு 4 வடை அளவுக்கு தான் பேசிட்டு போறா. நமக்கு வாச்சது அவ்வளவுதான். பி பிராக்டிக்கல். பாட்டி பாட்டி, இதோ வந்துட்டேன் மீனாட்சி. போயிட்டு வரேன் பாட்டி. மதியம் சாப்பாட்டுக்கு வந்துருவேல்ல? பக்கமா இருந்தா வந்துட்டு போறேன், தூரமா சவாரி போனா வர முடியாது. இல்லம்மா, அரிசி போடுறதுக்கு தான் கேட்டேன். எதுக்கும் நீ ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணு. சரி பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். கடவுளே, என்னது இது? பஞ்சரா? ஐயோ, காலங்கத்தால வேலை வச்சிருச்சு. என்னது இது? 2 பக்கமும் டயர் பஞ்சர் ஆயிருக்கு. அந்த டயர் எப்படி 3 டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதுவும் ஒரே டைம்ல எப்படி பஞ்சர் ஆகும்? பாட்டி 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 பாட்டி, என்ன ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? தள்ளணுமா? இத பாரு, என்னால எல்லாம் தள்ளி விட முடியாதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டயர் பஞ்சர் ஆயிருக்கு. அவ்வளவுதானடி, ஸ்டெப்னியே மாத்திக்க வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது எனக்கு தெரியாதா? ஒரு டயர் பஞ்சர் ஆனா ஸ்டெப்னி மாத்தலாம், 3 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு பாட்டி. என்ன? ஆமா, காட்டு. அட ஆமாடி, 3 டயரும் எல்லாம் பஞ்சர் ஆயிருக்கு. எப்படி பாட்டி 3 டயரும் ஒரே டைம்ல பஞ்சர் ஆகும்? எப்படி ஆச்சுடி? நீ என்னடா மீட்டர் மேல குடுக்கறது? நான் குடுக்கறேன். அப்போ இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். அங்கதான்டா. அப்படியே மச்சான். ஏண்டி மீனாட்சி, 3 டயரும் எப்படி பஞ்சர் ஆச்சு? தானா இருக்காது, இரு வரேன். ஏய், எங்க போற? வரேன். ஏன் மச்சான், கரெக்டா முடிஞ்சிரும்ல? அதெல்லாம் முடிச்சிடலாம்டா. சரிடா. ஆமாமா. பொறுக்கி, அது உன்னோட வேலை தானே. இந்த மாதிரி வேலை பாக்குறே உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நீ பாட்டுக்கு வந்த உடனே திட்டிட்டு இருக்க? நான் தான் பண்ண உனக்கு தெரியுமா? ஏய், அன்னைக்கு நீ தப்பு பண்ண, நான் உன்னை அடிச்சேன். அத மனசுல வச்சுட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல, நீ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காத. டேய், நீ பஞ்சர் பண்ணாம மொத்தமா 3 டயரும் எப்பரா பஞ்சர் ஆகும்? அப்போ என்ன பழி வாங்குறதுக்காக நீ தான் இதை செஞ்சிருப்ப. இங்க பாரு,
நான் இங்க வந்து 2 நிமிஷம் தான் ஆகுது. வந்ததுல இருந்து நான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மீனாட்சி, அவன் இப்பதான் வந்தான். வந்து இங்க பைக்கை நிப்பாட்டிட்டு இங்கதான் உட்கார்ந்துருந்தான். ஆமா மீனாட்சி, நான் கூட தான் பார்த்தேன். இவன் ஆட்டோ பக்கமே வரலையே. இல்லண்ணே, எனக்கு நல்லா தெரியும். இவனை தவிர இதை செஞ்சிருக்க ஆளே கிடையாது. இங்க பாரு, அனாவசியமா எம்மல பழி போற வளலாம் வச்சுக்காத. நான் தான் பண்ணணும், உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா காட்டு. டேய், என்ன திருடுத்தனமா வந்து டயரை பஞ்சர் பண்ணி விட்டுட்டு இப்ப ஆதாரம் வேற கேக்குறியா நீ? இங்க பாரு பாட்டி, சும்மா என்கிட்ட எகிரிட்டு இருக்காத. பிரச்சனை பண்ணாம உன் பேத்திய கூட்டிட்டு போயிடு. இல்ல சீனே வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னா போடுமா நல்லா. என்னம்மா பிரச்சனை? என் ஆட்டோட 3 டயரையும் பஞ்சர் பண்ணிட்டானே. கேட்டா நீ பாத்தியா ஆதாரம் இருக்கான்னு கேக்குறான். இல்லண்ணே, நான் பஞ்சர் பண்ணவே இல்லண்ணே. வேணும்னே எம்மல பழி போடுறானே, அடிக்க வரானே. நீங்களே பாத்தீங்கல்ல. ஏய், நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. அண்ணே, இவன் தான் பஞ்சர் பண்ணிருக்கான். எனக்கு அது நல்லா தெரியும். அதான் அவன் இல்லைன்னு சொல்றான்ல. பண்ணன்னு சொல்ல போறான். நீ என்ன சும்மா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது, நான் ரவுடித்தனம் பண்றேனா? என்னென்ன சொல்றீங்க? ரவுடித்தனம் பண்ணது அவன். நீங்க தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கே என் காதுக்கு வந்துச்சு. என்ன பசங்களை கை நீட்டி அடிக்கிறியாம? இதெல்லாம் சரியா இல்ல. ஒழுங்கா நல்ல புள்ளையா பாட்டியும் பேத்தியும் கரெக்டா இருப்பீங்கன்னு நம்பி இந்த வீட்டை கொடுத்தா அக்கம் பக்கத்துல எப்படியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ரொம்ப ஓவரா போனா வீட்டை காலி பண்ண சொல்லிடுவேன். உன் பாட்டி என்னவோ லைட்டா வாடகை ஏத்தி கேட்டதுக்கு வீட்டை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு பூச்சாண்டி எல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் சரியா வராதுமா. ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க. டேய் போங்கடா, போங்க. ஆமா போலாம். சரிங்க. நீ வா மீனாட்சி, வா. பாட்டி கை விடு. ஹவுஸ் ஓனர் கிட்ட வீட்டை காலி பண்ணிக்கிறோம்னு சொன்னியா? நானா சொல்லல. அவர் திடீர்னு 2000 ரூபாய் வாடகை ஏத்தி கேட்டாரு. முடியாதுன்னு சொன்னேன். வீட்டை காலி பண்ணிக்கங்கன்னு பெருசா சத்தம் போட்டாரு. அதான் நானும் சரின்னு சொன்னேன். பாட்டி, நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அட, அதை விட பாத்துக்கலாம். அந்த பையன் இருக்கான்ல, அவன் ஹவுஸ் ஓனருக்கு சொந்தக்கார பையனாண்டி. அதனாலதான் அவனுக்கு சப்போர்ட்டா இவன் பேசிட்டு இருக்கான். பாட்டி, இப்ப பஞ்சர் ஆயிடுச்சு. அதை இப்ப சரி பண்ணணும்ல. ஐயோ, சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மணி அண்ணனோட டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வைஷோட வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி, ஆட்டோ இல்லாம அங்க எதுக்காகடி போற? செலவு வந்துருச்சுல பாட்டி, இப்ப பணம் வேணும்ல. சுந்தரம் கிட்ட போய் நான் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பஞ்சர் கடைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஆள் வந்தா பாத்துக்கோ, சரியா? சரி, போயிட்டு வரேன். இன்னும் கோவம் தீரல போல இருக்கு. இங்க பாரு, பொதுவா பொண்ணோட அப்பா காதலை பிரிச்சு தான் வைப்பாரு. ஆனா உன்னோட அப்பா நம்ம காதலை சேர்த்து வச்சிருக்காரு. அதை நினைச்சாதாண்டா எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுற? என் அப்பாவும் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நீ காப்பாத்திருவல்ல அருள். அருளை நம்பியோர் கைவிடப்படா. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் விளையாட்டாவே இருக்க. இங்க பாரு, நீ கல் எடுத்து மண்டை உடைக்க வந்தப்பவே நான் பயப்படல. அதான் அன்னைக்கே அந்த கல்லாலும் மண்டையை உடைச்சிருக்கணும். உடைக்காம விட்டது ஏன் தப்பு? டேய் மச்சான், அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணுச்சு. அது இந்த பொண்ணு தானே? ஏய், அதே பொண்ணு தான்டா. ஆமா மச்சான், இவ திரும்ப திரும்ப என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்காடா. டேடி மச்சான், வேணாண்டா, மறுபடியும் பிரச்சனை வேண்டாம். இல்லடா, சும்மா பார்த்தேன் போனேன்னு இருக்க முடியலையே. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கேன்.
என்னடா சொல்ற? பிடிச்சிருக்குன்னா என்ன லவ்வா? எனக்கே சொல்ல தெரியலடா. ஆனா எனக்கும் அவளுக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். என்னடா மச்சான் அவன்? அதானே. என்னாச்சுடா உனக்கு? தெரியலன்ற கன்ஃபார்ம்ன்ற ஒண்ணுமே புரியலடா. ரீசன் இல்லாம இன்சிடென்ட் எதுவும் நடக்காதுல்ல. இன்னைக்கு நான் 2வது தடவை அவளை மீட் பண்றேன். இன்னைக்கு என்ன அவ இங்க இருப்பான்னு நினைச்சா நான் வந்தேன். வழக்கமா நம்ம வர்ற பார்க்குக்கு நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கா. அப்புறம் என்ன அர்த்தம்? எங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அவ தான் ஆல்ரெடி கமிட்டட்னு தெரியுதுல்ல, இப்போ என்ன பண்ண போற? ஹேய், இந்த ஜெனரேஷன்லலாம் கமிட்மெண்ட் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயமா? அவனை விட நான் பெட்டர் பார்ட்னரா இருப்பேன்னு அவ ஃபீல் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன். அவ அவனை கலட்டி விட்டுட்டு என் கூட வர போறா. பைத்தியம் மாதிரி உளராதடா. ஒரு சில பொண்ணுங்க கேரக்டர் வச்சு எல்லாரையும் அதே மாதிரி இடப்படாத. நீ நினைக்கிறது இங்க நடக்காது. நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். முதல்ல இந்த பொண்ணோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பண்ணிட்டா போச்சு. என்ன பண்ண போற? நான் பண்ண போறதில்ல, நீ தான் பண்ண போற. நானா? ஆமா. நான் சொல்றத மட்டும் செய். ஹாய் ஸ்னேகா, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏய், என்ன தெரியலையாடி? நான் தாண்டி ரேகா. சாரி, நான் ஸ்னேகா இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய், நடிக்காதடி. அப்பையில இருந்து நீ இப்படிதான். ஆமா, இது யாரு? உன் ஒட்பியா? சுரேகா எப்படி இருக்கா? கான்டாக்ட்ல இருக்காளா? ஐயோ, நீங்க இன்னும் என்ன ஸ்னேகா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஸ்னேகா இல்ல, என் பேரு திவ்யா. திவ்யா பழனியப்பன். திவ்யா? திவ்யா பழனியப்பனா? ஆமா, அது எங்க அப்பா பேரு. அப்ப லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்? இல்ல இல்ல, நான் இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஸ்கூல். சாரி, என் ஃப்ரெண்டு ஸ்னேகன் தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். திவ்யா, நம்ம போலாமா? இது யார் திவ்யா? வந்து அவங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு போறாங்க. யாருன்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்டு நினைச்சிட்டாங்க போல. ஆமாமா, நானும் அதான் நினைச்சேன். திவ்யா வீடு இதான்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் சீ. சரி, நீங்க வண்டியில உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. சரி, ஓகே, அப்ப நான் வரேன். தேங்க்ஸ், பார்த்து போ. ஹே திவ்யா, நில்லு. என்னடா? எங்க அதுக்குள்ள போற? கொஞ்ச நேரம் நில்லு, பேசிட்டு போ. உன் புத்தி போகுதான்னு பாரு. தெருவுல நிக்க கூடாதுன்னு தானே அப்பா வீட்டுக்குள்ள வந்து பேச சொன்னாரு. அப்புறம் தெருவுல நின்னு பேசலாம்னு சொல்ற? இல்ல, வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா லவ் பண்ற மாதிரி இல்ல தெரியுமா? ஏதோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க தானே? அது கரெக்ட் தான். புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப வருஷம் வாழ போறோம். ஆனா லவ்வர்ஸா கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். லவ்வர்ஸ்க்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கணும்லப்பா. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வேற எதுல குறைச்சல்? சொன்னா சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேண்டாம். பொண்ணுங்க வேணான்னு சொன்னா அதுக்கு வேணும்னு ஒரு மீனிங் இருக்கு. போய் நல்லா போய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க.
நான் என்ன போய் சொல்லிட்டேன்? அப்ப நான் உண்மையை சொன்னதே இல்லையா? என்ன உண்மை சொல்லிருக்கீங்க? ஐ லவ் யூன்னு சொன்னேன்ல, அது சத்தியமா உண்மைதான். I love you, 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 love you. Love you, love you, டேய், love you, வேண்டாம். love you, love you. போதும் போதும், நான் கிளம்புறேன். நீயும் கிளம்பு. பாய். ஏய் திவ்யா, நான் I love you சொன்னா எதுவும் சொல்லவே இல்ல. ஒழுங்கா போ. பாய். தொலைச்சிருவேன். ஹலோ பிரதர், எப்படி பாருங்க? நான் ஒரு ரோட்ல கிராஸ் பண்றேன்னு பாக்குறியா? ஏய், என்ன வேணும் உனக்கு? உனக்கும் அந்த பொண்ணுக்கு லுக் அண்ட் ஃபேர் மேட்சிங்காவே இல்லையே. அதுவும் அந்த பொண்ணோட வீட்டை பார்த்தா அந்த வீட்டோட செக்யூரிட்டி ரேஞ்சுக்கு தான் இருக்க. உன்ன மாதிரியே உன் பைக்கும் லோகலா தான் இருக்கு. திவ்யாக்கு எந்த வகையிலையும் நீ மேட்சாவே இல்லையாடா? டேய், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? லூசாடா நீ? ஆமா, லூசு தான். திவ்யா மேல லூஸா இருக்கிறேன். என்ன பாக்குற? பேர் சொன்னதுக்கே ஷாக் ஆனா எப்படி? போன் நம்பர் சொல்லட்டுமா? ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி ஃபோன் நம்பரும் பேரும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சீன் போடுறியா? நான் சீன் போடல கண்ணு. வரப்போற படத்துக்கு ட்ரெய்லர் காமிக்கிறேன். இப்போ ஒன்று சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல திவ்யா உன்னை தூக்கி போட்டுட்டு என் கிட்ட வந்து ஒட்டிக்குவா. பாக்குறியா? ஏய், என்ன மப்புல இருக்கியா? நீ இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் என்னையும் திவ்யாவும் பிரிக்க முடியாது. கான்ஃபிடென்ட்டே, அதையும் பார்ப்போம். அப்பா சொல்லுங்கப்பா. மாடி எங்கம்மா இருக்க? வீட்டில் தான்ப்பா இருக்கேன். சொல்லுங்க. நீ வீட்டில் தாம்மா இருப்ப, அது எனக்கு தெரியும். மாடியில் ஓ ரூமில் தனியாக இருக்கியா இல்லை கீழே ஹாலில் இருக்கியா? பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? ஹலோ அப்பா, சிக்னல் கிடைக்கலப்பா. ஒரு நிமிஷம் வெளியே வந்து பேசுறேன். இப்ப சொல்லுங்கப்பா. நீயும் மாப்பிள்ளையும் வந்துட்டு போனதுக்கப்புறம் பர்ச்சேஸ் மேனேஜர் வந்திருந்தாரு. சரிப்பா. அவர் ஓனர்கிட்ட எல்லாத்தையும் பேசி ஓகே பண்ணிட்டாராமா. 5ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாராம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கும் சந்தோஷம்தாம்மா. அப்பா, இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள பண்ணிடலாம்ல? ஏமா, பணமும் அதிகாரமும் இல்லாதவனுக்கு தான் காலமும் நேரமும் வேணும். அவங்க கிட்ட 2மே இருக்குமா. அவங்க நினைச்சா 2 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. நாமெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு தான் போவோம். ஆனா அவங்க ரெஜிஸ்டரையே வீட்டுக்கு வர வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கயே. ஆமாப்பா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ரெஜிஸ்ட்ராரை வீட்டுக்கு வர வச்சு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியுமா, அதுக்கும் பணம் கட்டினா வர போறாங்க. ஓ அப்படியா? ஏன்பா, மொத்த பணமும் அன்னைக்கே கொடுத்துருவாங்கல்ல? ஆமாமா, மொத்த பணத்தையும் செக்கா கொடுத்துருவாங்க. செக்காவா?
செக்கா வாங்கினா ரொம்ப ரிஸ்க் ஆச்சேப்பா. பணமா கொடுக்க மாட்டாங்களா? ஏமா மொத்தமா செக்கா தரமாட்டாங்கம்மா. பிளாக்ல கொஞ்சம் கேஷும் கொடுப்பாங்க. அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். உங்க அப்பனுக்கு திருட்டுத்தனத்தை சொல்லியா கொடுக்கணும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. சரி, நீங்க பாத்துக்கோங்கப்பா. எப்படியோ இந்த வீட்டை வித்து எனக்கு பணம் வந்தா போதும். ஏமா அப்பா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. எப்படி வீட்டை விற்க போறேன்னு பாப்பே இல்ல. ஆமாப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா இது நடந்தே இருந்திருக்காது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா உங்க மாப்பிள்ள தான் உயிரோட இருக்க அப்பாக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டோமேன்னு அப்பப்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்ல வேளை அது எல்லாத்தையும் தாண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்ப்பா. அப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா. ஏமா என்னாச்சு? மாமா, அது வந்து சாரிம்மா, இயர்ஃபோன் போட்டுட்டு இருந்தனால கேட்கல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நல்ல வேளை ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருந்ததுனால நான் அப்பா கிட்ட பேசின எதையும் மாமா கேட்கல. என்னம்மா பதிலே சொல்லாம சைலண்ட் ஆயிட்ட? என்னண்ணா யார் பட்ட கேட்டுட்டீங்க? ஆடியோ குவாலிட்டி எப்படி? சூப்பரா இருந்ததுடா. லண்டன்ல நடந்ததே இளையராஜா சிம்பனி கேட்டேன். அசத்திட்டார். அவுட் சைட் நாய்ஸ் கொஞ்சம் கூட கேட்கலடா. அப்பாடா கடவுளே, தப்பிச்சோண்டா சாமி. எங்கடா வாங்கின? சிங்கப்பூர்ல என் ஃப்ரெண்டு வெங்கி இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். தம்பினாலே வாயை திறந்தா பொய்யா? டேய், மயிலாப்பூர்ல 500 ரூபாய்க்கு 2 செட்டு கிடைக்குது. அநியாயமா ஏமாத்திட்டானே என்ன. நீ ஏமாறுறது என்ன புதுசா? அண்ணா, ஆமா, இது எதுக்கு நீ வாங்கின? அண்ணா, என் பொண்டாட்டி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. வீட்டுக்கு போனா நொய்யா நொய்யா நொய்யான்னு காதுல ரத்தம் வர அளவுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பா. அவகிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இதை காதல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சத்தமும் கேட்காது, நிம்மதியா இருக்கலாம். அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லு, கல்யாணம் ஆனவங்களுக்கு 50% கன்செஷன் சொல்லணும். அத்தனை பேரும் ஓடி வந்து வாங்கிப்பாங்க. கங்கா, கேட்டியம்மா? பொண்டாட்டிங்க புலம்புறது காதுல விழக்கூடாதுன்னு புருஷங்க வாங்கி மாட்டிக்கிறாங்களா? இதை நான் பிரபு கொடுத்துட்டுமா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? என்னம்மா, ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிற? நீயும் பார்த்தா ஒய்ஃபும் ஒண்ணா? நீ தங்கமான பொண்ணாச்சேம்மா. அண்ணா, அப்ப என் ஒய்ஃப் சொக்கத்தங்கம் இல்ல? உரசி பாரு, அப்பயும் காதுல ரத்தம் வரும்ண்ணா. பேண்டேஜ் போட்டுக்கோ. வா. சரிண்ணா. ஏ கங்கா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சு? ஏங்க, இந்த வீடு சேல் பண்ற விஷயமா அப்பா ஃபோன் பண்ணிருந்தாரு. மாமா செங்கல்பேட்டு போற அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாராம். நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக வேண்டாம், ரெஜிஸ்ட்ராரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரிடியா, அதுக்கு ஏன் நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லைங்க, சொல்றேன் இருங்க.
மொத்த பணமும் அன்னைக்கே கொடுப்பாங்களான்னு கேட்டதுக்கு செக்கா கொடுப்பாங்கன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல வேண்டாம் கேஷா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு திரும்புறேன். உங்க அப்பா எதிரில நிக்கிறாரு. ஐயோ, அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? போச்சு, மாட்டணும், அவ்வளவுதான். இனி அவ்வளவுதான். அவர் பாத்துட்டாருன்னா முடிஞ்சு. என்னங்க ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரிதான். மாமாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் அப்பா கிட்ட பேசின எதுவும் மாமா காதுல விழல. என்ன சொல்ற கங்கா? நீ போன் பேசிட்டு திரும்பும் போது அப்பா அங்க நின்னாருன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி அவர் கேட்காம இருந்திருக்கோம்? ஏங்க மாமா காதுல இயர்பட்ஸ் போட்டுட்டு இருந்தாருங்க. அப்பா இயர்பட்ஸ் போட்டிருந்தாலும் நீ சொன்னது எப்படியாவது அரைகுறையாவது அவர் காதுல கண்டிப்பா கேட்டிருக்கும். ஏங்க நான் பேசினது மாமாக்கு கேட்கலங்க. கேட்ட மாதிரியே தெரியல. மாமா காதுல இருந்து இயர்பட்ஸ் எடுத்துட்டு பார்த்த அங்கிள் கிட்ட அவுட் நாய்ஸ் எதுவும் கேட்கல, இளையராஜாவோட சிம்பனி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லங்க, மாமா முகத்துல நான் பேசினதை கேட்டதுக்கான எந்த ரியாக்ஷனும் இல்லங்க. என்கிட்ட எப்பயும் பேசுற மாதிரி நார்மலா தான் பேசினாரு. ஒருவேளை அப்பா காதுல இயர்பட்ஸ் இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏங்க நானே பயந்து போய் பதட்டத்துல தண்ணிய குடிச்சு குடிச்சு இப்பதான் அவர் கேட்கலன்னு நிம்மதியா இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப அப்பா கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு புதுசா ஆரம்பிக்கிறீங்க. இல்லடி, ஒருவேளை அப்பா எல்லாம் கேட்டிருந்து உங்ககிட்ட எதுவும் கேட்காம மறைச்சிருந்தா என்ன பண்றது? ஏங்க நான் தான் மாமா கேட்கலன்னு சொல்றேன்ல, மறுபடியும் நீங்க எதுக்காக இப்படி பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க? ஐயோ, பீதி எல்லாம் ஒண்ணு கிளப்பல கங்கா. எனக்கு என்னமோ இது தப்பா இருக்க மாதிரி தோணுது. அப்பாவுக்கு தெரியாம நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் கங்கா. கடைசியில மாட்டி போன்னு மனசு ஒரு பக்கம் உறுத்தலா இருக்கு கங்கா. ஏங்க உங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நானே பயந்து போய் இப்பதான் மெல்ல தெம்பாயிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க இன்னும் தைரியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க எரியற நெருப்புல எண்ணெய கொட்டுற மாதிரி மாட்டி போ நோட்டி போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல கங்கா, நான் என்ன சொல்ல வந்தனா, நீங்க சொன்னதெல்லாம் போதும். ஆளை விடுங்க. அப்பா என்னம்மா? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ரெஸ்ட் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது டயர்டாக இருக்கு, கொஞ்சம் தலை வலிக்குது. நான் போய் சூடா காஃபி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேணாம், இப்போதானே காஃபி சாப்பிட்டேன். அப்ப தைலம் தேய்ச்சி விடுறேன், இருங்க. இரு, ஏமல டென்ஷன் ஆற? அப்பா காஃபியும் வேண்டான்றீங்க, தைலமும் வேண்டான்றீங்க. அதை குடிக்க சொல்றியா? எல்லா நேரமும் தமாஷ் பண்ணாதீங்கப்பா. ஏதாவது சாப்பிடுங்கப்பா. தலைவலி எப்படி சரியாகும்? மெடிசன் எடுத்தா தானே சரியாகும். நானே சித்தா மெடிசன் வாங்கி வச்சிருக்கேம்மா, எடுத்துக்கணும். இரு போய் எடுத்துக்கிறேன். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன், கொஞ்சம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இரும்மா. என்ன பைக் டாக்ஸிக்கு மாறிட்டாளா மீனாட்சி? ஆட்டோ டிரைவர் டூ வீலர் டிரைவர் ஆயிட்டியா? ஆட்டோ என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சர் ஒட்டிட்டு வர வேண்டியது தானே சார்? ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் போட்டிருப்பேன். 3 டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். 3 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சா? எப்படி? பஞ்சர் ஆக்கிட்டான் சார். ஆக்கிட்டாங்களா? யாரு? நீயே வா. அன்னைக்கு ஒரு நாள் எங்க ஏரியா பையனை நான் அடிச்சிட்டேன். என்ன பழி வாங்குறதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். அன்னைக்கு ஒருத்தன் என்னை பார்த்து வல்கரா கமெண்ட் பண்ணான்னு நீங்க டென்ஷன் ஆகி அடிச்சிங்களே, அவனா பஞ்சர் பண்ணா? அவன்தான். வைஷு, இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட ஏன் நீ ஒண்ணுமே சொல்லல? இல்லப்பா, அது வந்து ஏகேலாஜி போலாம், வரியா? மீட்டருக்கு மேல போட்டு தரேன், வரியா? நான் குடுக்கறேன்டா, நான் குடுக்கறேன். அந்த பையனை அடிச்சதோடு விட்டது தப்பு. நேர போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இந்த பஞ்சர் விஷயம்லாம் நடந்திருக்காது. அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க சார், அதனால தான் விட்டேன். அப்ப பஞ்சர் அவங்க அப்பா அம்மா ஓட்டி கொடுக்க சொல்லணும். பசங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? இப்பெல்லாம் படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். அப்பதான் சரியா வரும்.
சார் டயருக்கு பஞ்சர் ஒட்டுறதோட ஆட்டோவை சர்வீஸ்க்கும் விட்டுருக்கேன். காசு கொஞ்சம் தேவைப்படுது. இத்தனை நாள் வைஷுக்கு ஆட்டோ ஓட்டுனதை கணக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் கணக்கு பார்த்து வச்சுட்டேன். 3400 ரூபா தரணும். உள்ளவா தரேன். வாங்க. இதை பாருமா 3400 ரூபா இருக்கு. காலையிலேயே எடுத்து வச்சுட்டேன். உனக்கு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் வேணா கேளு. இல்ல சார் போதும், நான் கிளம்புறேன். இருமா, ஒரு காஃபி சாப்பிட்டு போ. இல்ல சார், என் பாட்டி ஒத்த தலைவலியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வழக்கமா சித்தால தான் மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்க கடை இன்னைக்கு பூட்டி இருக்கு. வேற எங்க இருக்குன்னு கடையை தேடி வாங்கணும். அதுக்கு தான் நான் கிளம்புறேன்னு சொல்றேன். கவலையே படாத. அதே தலைவலி தான் எனக்கும் அடிக்கடி வரும். அதே சித்தா மெடிசன் நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் அதுல கொஞ்சம் தரேன், பாட்டிக்கிட்ட கொடு. ஆமா மேடம், நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்பா தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. நான் எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. வைஷு, கிச்சன்ல என்னோட சித்தா மெடிசன் இருக்கு பார், கொண்டா. சரிப்பா. இது ரொம்ப பவர்ஃபுல் மெடிசன். இத பாட்டி கொடு. 2 டைம்ஸ் சாப்பிட்டா போறோம், உடனே சரியாயிடும். கொண்டு வந்துட்டியா? கொடு. ஓகே. மொத்தம் 4 வேளை கொடுத்துருக்கேன். இந்த மடிக்க பேப்பர். ஒரு நிமிஷம். பொட்டலம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. பேரன் நேத்திக்கு பறக்க விட்ட ஃப்ளைட் இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்க சார், நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போலான்னு சொன்னேன்ல. வைஷு, காஃபி கொண்டாமா, எனக்கு ஒரு கப். சரி, நானும் வரேன். வாங்க. அம்மா, வேணாம், அது வேணாம். இதுவே 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 வேணாம் வேணாம். இதுவே இதுவே என் ஆட்டத்தை என்ன ஆட விடுங்கம்மா. உங்க அம்மா எப்போ இப்படிதான், அடுத்தவங்க ஆட்டத்தை தான் அவ ஆடுவா. நீங்க பாத்தீங்களா? உன் பெருமை தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். அங்கிள். வா அருள், உட்கார். அங்கிள், ஒரு குட் நியூஸ். வீட்டை விற்கிறதுக்கு அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அருள், வீட்டை விற்கிறது ஒன்றும் சந்தோஷமான விஷயம் கிடையாதுப்பா. எந்த காலத்திலையுமே சொத்தை விற்கணுங்கிறது சந்தோஷம் கிடையாது. இல்ல அங்கிள், வீட்டை வித்து அந்த பணத்தை வச்சுதான் காஃபி ஷாப் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உன் வீட்டோட வேல்யூ என்ன? 6 கோடி இருக்கும் அங்கிள். அப்படின்னா நீங்க பேசாம அதை பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி ஒரு லோன் வாங்கிடலாமே. அப்போ ப்ராப்பர்ட்டி உங்க கையில இருக்கும், லோன் கிடைச்ச மாதிரி இருக்கும், நீ காஃபி ஷாப் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும்ல. நீ உன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டா மேக்ஸிமம் 3-4 இயர்ஸ்ல உங்க வீட்டையும் மீட்டுடலாம். சொத்தும் கையில இருக்கும்,
பிசினஸும் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். இது பாருப்பா, உனக்கு பேங்க் லோன் வேணும்னா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்ல அங்கிள், அது அவ்வளோ சரியா வராது. ஏன் உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல ஆண்டி, நான் அப்படி சொல்ல வரல. அது அது வந்து ஏன்பா, ஒருத்தர் உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னா இந்த காலத்து பசங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னன்னா லோன் வேணாம் சொத்தை விக்கிறேன்னு சொல்ற. நாச்சி சொல்றது கரெக்ட் தானப்பா? கரெக்டு தான் அங்கிள். இதுல என்னோட டிசிஷன் மட்டும் இல்ல, என் அண்ணனோட முடிவும் இருக்கு. எங்க அண்ணனுக்கு இங்க இருக்கிற ஐடியாவே இல்ல. வீட்டை சேல் பண்ணிட்டு ஃபாரின் போற ஐடியால இருக்கான். இந்த விஷயமா அப்பாவுக்கும் அவனுக்கும் நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. இப்பதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வீட்டை விற்கலான்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்ப நான் போய் அப்பா கிட்ட லோன் பத்தி பேசினா, என்னப்பா மாறி மாறி பேசுறீங்க, விற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இதனால என் அண்ணனுக்கும் என் மேல கோபம் வரலாம். சோ அந்த வீட்டை விற்கிறது தவிர வேற சாய்ஸ் இல்லை அங்கிள். ஓகே, இது உங்க வீட்டு விஷயம். ஓரளவுக்கு மேல நானும் தலையிட முடியாது. ஒரு ஐடியா கொடுத்தேன், அவ்வளவுதான். செய்யறதும் செய்யாததும் உங்க விருப்பம். மேக்ஸிமம் 3 மந்த்துக்குள்ள நான் காஃபி ஷாப் ஆரம்பிச்சிருவேன் அங்கிள். அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சரி, ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நான் வரேன் அங்கிள். வரேன் திவ்யா, வரேன் டி. ஒரு நிமிஷம். ஒருவேளை நீ காஃபி ஷாப் ஆரம்பிக்கலனா? அதான் தம்பி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. ரொம்ப நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 3 மாசம் மட்டும் கன்ஃபார்மா என்ன? இல்லாண்டி அது கன்ஃபார்மா பண்ணிடுவேன். ஒருவேளை பண்ண முடியலன்னா சரி, நானே சொல்றேன். நாங்க எங்க திவ்யாவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு நிலைமை வராதாட்டி, நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிடுறேன். வரேன் அங்கிள். வரேன். சரிப்பா. தாத்தா, வாடா. நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லுவேன். சொல்லு. அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஈஸியா கேட்கணும். கஷ்டமா கேட்டா தாத்தாக்கு ஓகே தெரியும். தாத்தா, ஈஸியாவே கேக்குறேன். கேளு. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, ஃபீஸ் வாங்காம போயிட்டாரு. யார் அவரு? யாரு? யாரு? அப்பா கொசுப்பா. அத்தை, நீங்க சொல்லாதீங்க அத்தை. நீ சொல்லக்கூடாதுமா, நானே யோசிச்சு சொல்லுவேன். குசு. பாரு. இருங்க, வேற ஒண்ணு சொல்றேன். சொல்லு. மரத்துக்கு மரம் தாவுவான். அரசியல்வாதி. ஆனா குரங்கு இல்ல. குரங்கு இல்லையா? அவன் பட்டை போட்டிருப்பான், ஆனா சாமியார் இல்ல. யார் அவன்? தெரியலையா உங்களுக்கு? இருடா இருடா, தாத்தா யோசிக்கிறாரா. அனில். எப்படி சொல்றீங்க? அனில் தான் மரத்துக்கு மரம் தாவும். முதுகுல 3 கோடு போட்டிருக்கோம். சூப்பர். அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. உன்னுடைய விடுகதைக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒண்ணு கேட்பேன், நீ பதில் சொல்லணும். ஓகே தாத்தா, சொல்லுங்க. ஒருத்தனுக்கு உடம்பே இல்லையா,
ஆனா 9 சட்டை போட்டிருப்பானா. யார் அவன்? முடிய விடுறா, நான் வேணா சொரிஞ்சு விட்டுமா? ஒன்பது சட்டை உடம்பு இல்லையா? எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. சொல்லட்டுமா? வெங்காயம். வெங்காயமா? எப்படி? விளக்கம் சொல்லுங்க. அதான் உரிக்க 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 சட்டையா வந்துட்டு இருக்கும். மொத்தமா உரிச்சப்புறம் உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆமா. எங்க வெளியே போகணும், வண்டி எடுங்க. என்னாச்சு? எங்க போனோம் இப்போ? எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். என்னம்மா இந்த நேரத்துல அம்மா வீட்டுக்கு? ஒன்றும் இல்லை மாமா, எங்க அம்மா இவரை டின்னருக்கு கூட்டு வர சொன்னாங்க. ஏமா கங்கா, ஏற்கனவே சமைச்சு இங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியா? அங்க போய் சாப்பிடணுமா? ஏ மாமா, எங்க வீட்ல எல்லாம் டின்னர் ரெடி பண்ண மாட்டாங்களா? நாங்க அங்க போய் சாப்பிட கூடாதா? தாராளமா பண்ணலாம், தாராளமா சாப்பிடலாம். என்ன ஸ்பெஷல்? ஆ ஆ, ஆ, இவருக்கு அடை அவியல்னா ரொம்ப பிடிக்கும்ல, அம்மா அதை ரெடி பண்ணிருக்காங்களாம். அட அவியல? அதான் இவரையும் ஆகாஷையும் கூட்டிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். தாராளமா போய் சாப்பிட்டு வாங்கம்மா. பிரபு, அடை அவியல் புரோட்டீன் ஃபுட் சூப்பரா இருக்கும். போ ஆகாஷ், வா பாட்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். நான் வரல, தாத்தா சுட்டு கொடுத்த தோசையே போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. பாட்டி செய்யற அடவியல் நல்லாவே இருக்காது. சாரிம்மா, தப்பா எடுத்துக்காத. குழந்தை உண்மையை பேசிட்டான். மாமா. சாரி, பொய் சொல்ல தெரியல. நீ போமா. நீங்க வாங்க. போயிட்டு வந்துடுறப்பா. போப்பா, நீ போ. அடை சாப்பிட பலியாடு போகுது. ஏய் வசந்தா, ஏய் வசு, டின்னர் ரெடியா? சாப்பிடலாமா? ப்ரோ, இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல. ஏய் என்னடி சொல்றான்? இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கலையா? டின்னர் ரெடி பண்ணாம என்னடி பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரமா? உன்னால முடியலனா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? போய் மக வீட்டுல நீ நானும் சாப்பிட்டு பையனுக்கு பார்சல் இட்டு வந்துக்கலாம்ல. இப்ப வயிறு பசிக்குது, என்னடி பண்றது? அப்படியே மாசம் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறீங்க பாருங்க, வகை வகையா சமைச்சு போறதுக்கு. கிச்சன்ல ஸ்டவ்வை தவிர மளிகை சாமான் எதுவுமே கிடையாது. நானே இருக்கிறத இழுத்து புடிச்சு உப்புமா பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். என்னது உப்புமாவா? ஆமா. அதெல்லாம் முடியாது. வா பொண்ணு வீட்டுல போய் சாப்பிட்டு பையனுக்கு பார்சல் கட்டி வரலாம். ப்ரோ, நம்ம வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அவன் சும்மா கொடுப்பானா? காசு எவன்டா கொடுக்கறது? கொப்பனா கொடுப்பா. கங்கா, மாப்பிள வாங்க. வாங்க மாப்பிள. மாப்பிள வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. கங்கா, கங்கா, என்னம்மா மாப்பிள டல்லா இருக்காரு? என்னாச்சுமா? அப்பா, வீடு விற்கிற ஏற்பாட்டை உடனே கேன்சல் பண்ணிடுங்க. ஐயோ, ஏம்மா என்னம்மா சொல்ற? விஷயம் ஏதாவது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமா? அங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இவரால தான் விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடந்ததுமா? புரியுற மாதிரி சொல்லுமா. ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி உங்ககிட்ட போன்ல பேசிட்டு நான் திரும்பினேன். திடீர்னு மாமா நிக்கிறாரு. ஐயோ, மொத்தமும் போச்சா? அப்புறம் என்னமாச்சு? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவர் காதுல இயர்பட்ஸ் போட்டிருந்ததுனால நான் உங்ககிட்ட பேசின எதையும் அவர் கேட்கல. அப்பாடா, இப்பதாம்மா போன உசுறு எனக்கு திருப்பி வருது. சரிம்மா, எல்லாத்தையும் எதுக்குமா கேன்சல் பண்ண சொல்ற? நடந்தத இவர்கிட்ட சொன்னேன். ஏற்கனவே உயிரோட இருக்கிற அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கினதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தவருக்கு நான் சொன்னதை கேட்டு எனக்கு என்னமோ இது தப்பான விஷயமா தெரியுது, மாட்டினாலும் மாட்டிப்போன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு பயந்தே சாகுறாரு.
எனக்கு என்னமோ இவரை வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு நம்பிக்கையே சுத்தமா இல்லப்பா. என்ன மாப்பிள்ள இது? பெண்ணை திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கடை மாதிரி ஆயிரும் போல இருக்கே. அப்பாவை பார்க்கும் முதல்ல குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது மாமா. கண்ணு முன்னாடி கல்லு மாதிரி இருக்கிற மனுஷனை போய் செத்துட்டாருன்னு போய் சொல்லி. மாப்பிள்ள, நீங்க எந்த தப்புமே செய்யாதப்ப எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே. நியாயமா உங்க கோரிக்கையை நீங்க எடுத்து வைக்கும்போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்த போட்டு வீட்டை விற்க சம்மதிச்சிருந்தா எதுக்காக நம்ம இவ்வளவு ஏற்பாடு பண்ண போறோம்? அப்ப தப்பு செஞ்சது யாரு? உங்க அப்பாவா இல்ல நீங்களா? மாப்பிள்ள, இந்த உலகத்துல நியாயம் அநியாயம், நீதி அநீதி, தர்மம் அதர்மன்னு தனியா எதுவுமே கிடையாது மாப்பிள்ள. ஒருத்தருக்கு நியாயம்னு படுறது இன்னொருத்தருக்கு அநியாயம்னு படும். எல்லாரும் எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலயும் நல்லவனா இருக்க முடியாது. அது அந்த கடவுளால கூட முடியாது. ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம், குழப்பிக்கலாம். ஆனா முடிவெடுத்து இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்கவே கூடாது. மனசு தடுமாறக்கூடாது, ஸ்டெடியா இருக்கணும். அர்ஜுனனோட குறி புறாவோட கழுத்துல இருக்கிற மாதிரி போக்கஸ்டா இருக்கணும் எதுலையுமே. மாப்பிள்ள யோசிக்கிற செகண்ட் தாட் வரவே கூடாது. ஏன்னா நம்ம பண்ண போற காரியம் தப்பான காரியம், அதை நம்ம சரியா செய்யணும். சரிங்க மாமா, இனிமே நான் குழப்பிக்க மாட்டேன், ஸ்டெடியா இருக்க மாமா. இதான் ஏன் மாப்பிள்ள. ஏமா இந்த மாதிரி மாப்பிளைக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க பாக்குற. என்னமோ புடவையை நெட்ல ஆர்டர் பண்ணிட்டு புடவை பிடிக்கல கேன்சல் பண்ணுன்னு சொல்ற மாதிரி. இதுக்காக நான் எவ்வளவு போராடி இருப்பேன்னு தெரியுமாமா உனக்கு? சாரிப்பா, அவசரப்பட்டு நானும் வார்த்தையை விட்டுட்டேன். சரி சரி, எல்லாத்தையும் மறந்துருங்க. வந்தது வந்துட்டீங்க, வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போலாம் வாங்க. டேய் மாமனே வாடா இங்க. எஸ் ப்ரோ. ஏதோ நெட்ல சாப்பிடுறதுக்கு ஆர்டர் போடலாம்னு சொன்னீங்க, போடுறா எல்லாருக்கும் போடு. என் போன்ல தான் சார்ஜ் இல்லையே. மாமா போன்ல போடலாம்ல. உனக்கு என்னடா வேணும்? நான் இப்போ 6 பேக் டயட்ல இருக்கேன், அதனால ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி போதும். உங்களுக்கு என்ன ப்ரோ? நான் என்ன தடா பெருசா கேட்க போறேன். ஒரே ஒரு மட்டன் பிரியாணியும் 2 பிஸ் ஃப்ரையும் போடு. என்ன கேள்வி? அக்காவுக்கு அம்மாக்கு எல்லாத்துக்கும் அதே போடு. மாப்பிள உங்களுக்கு அதே போட்டுங்க. வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு அவர் செலவுல விருந்து வைக்கிறது என் புருஷனால மட்டும்தான் முடியும். அண்ணா வா தம்பி. இந்த செங்கல்பட்டு கம்பெனில இருந்து நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு கார் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கண்ணா. நம்ம வீட்டுக்குன்னா என் வீட்டுக்கா உன் வீட்டுக்கா? இல்லண்ணா உங்க வீட்டுக்கு தான். நான் நினைச்சேன் உங்க வீட்டுக்கு காரை வர சொல்லிட்டு நீ ஏறி உட்கார்ந்த அப்புறம் என்ன இங்க இருந்து அங்க வந்து ஏறிக்க சொல்லியோன்னு பார்த்தேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் அதிக பிரசங்கத்தனமா இது வரைக்கும் நான் பண்ணிருக்கேன் அண்ணா. இனிமே பண்ணுவேன்ற. ஐயோ அண்ணா, என்னண்ணா? ஐயோ, நீ அண்ணா அண்ணாங்கும் போது நான் தம்பி தம்பிங்கிறேன். நீ எப்போ வெடி வைப்பேனே தெரியலையே தம்பி. ஐயோ, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேண்ணா. இது பாருங்கண்ணா, ஷார்ப்பாக காலையில் 8 மணிக்கெலாம் வண்டி வந்துடும். 7:55 நான் வந்துடுவேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா செங்கல்பட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பாக போகலாம்ப்பா, கவலைப்படாத. ஓகேண்ணா. சார் யாருப்பா? ஃபுட் டெலிவரி சார். எனக்கு பசிக்கவே இல்லையே. ஆன்லைன் ஃபுட் சார். ஆன்லைன் ஃபுட்டா? நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே. ஒரு நிமிஷம். வைஷு அப்பா அப்பா, என்னப்பா? ஆன்லைன்ல ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணியா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையேப்பா, நாம தான் சாப்பிட்டோமே. அப்ப யாருப்பா ஆர்டர் பண்ணாங்க? பிரபுங்கிற பேர்ல வந்திருக்கு சார். பிரபுவா? அண்ணன் தான்ப்பா ஆர்டர் பண்ணிருக்காரு. கொடுங்க. விடுதாம்மா, நீ போ. தேங்க்ஸ், நீ போ. ஓகே சார். அண்ணா எதுக்குப்பா இவ்ளோ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காரு? அங்க போய் அடை சாப்பிடுறேன்னா அதுவே வயிற்று அடைக்கும். அப்பா நிறைய ஐட்டம் இருக்குப்பா. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, மூளை வறுவல். மூளை வறுவலா? கண்டிப்பா அந்த சிவஸ்க்கு தான் இருக்கும், அவனுக்கு தான் மூளையே கிடையாது. அப்பா மொத்தம் 4500 ரூபாய் போட்டிருக்குப்பா. 4500 ரூபாயா? ஒரே ஒரு
குடும்பத்துக்கு ஒரு ராத்திரிக்கு 4500 ரூபாயா தீனி? இரு அவனையே கேக்குறேன். அப்பா ஃபோன் பண்றாரு. பேசுங்க, சொல்லிட்டு தானே வந்தோம். ஹலோ அப்பா. பிரபு, ஆன்லைன்ல ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணியா? என்னவா? ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணது அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. சரி பேசுங்க. அப்பா ஆமாப்பா ஆர்டர் பண்ணேன். எதுக்காக இத்தனை ஐட்டம் ஆர்டர் பண்ண? அத்தனையும் நான்வெஜ். நைட்ல தேவையா? அது வந்து ஏண்டா இத்தனை ஐட்டம் இங்க ஆர்டர் பண்ணிட்டு நீயே அங்க போய் அந்த அடாவியில சாப்பிட போன? அப்பா இல்லப்பா, இங்க சாப்பிட வந்தாலப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா ஆர்டர் பண்ணேன். ஆப்ல டெலிவரி அட்ரஸ் நம்ம வீட்டுக்கு மாத்தி போட்டேன்ப்பா. அப்ப மாமியார் வீட்டுல அடாவியில் இல்லையா? பண்ணிருக்காங்கப்பா. ஆனா வந்து சரி, இப்ப டெலிவரி மாத்தி வந்துருச்சே, அம்சி வைக்கட்டுமா? ஆமா ஆமாப்பா, இங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மாத்தி விட்டுருங்கப்பா. வெயிட்டிங். சரிப்பா, பார்த்தா இப்பதான் கிளம்புறான். அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓகேயா? சரிப்பா. ஒரு சின்ன விஷயம், இத கூட சரியா பண்ண மாட்டீங்களா? இப்படி அட்ரஸ் மாத்தி போடுறது. ஞாபகம் மறதியா வீட்டு அட்ரஸுக்கு போட்டேன். அப்பா தான் பார்த்தா கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொன்னார்ல, இப்போ வந்துரும். வந்துரும். இத சாக்கா வச்சு உங்க அப்பா ஏன் தலையில உருட்டுவாரு? பார்த்தா சொல்லுங்கண்ணா. சம்பந்தி வீடு இருக்குல்ல, அங்க கொடுத்துறியா? ஓகேண்ணா. வரண்ணா. கார்த்தால கரெக்டா வந்துடு. ஓகேண்ணா. எனக்கு அப்பவே ஒரு டவுட்டுமா. என்னைக்கு இல்லாத திருநாளா உங்க அண்ணனை சாப்பிடவான்னு உங்க அண்ணி கூப்பிட்ட போதே ஒரு டவுட்டு. பலியாடும் தலையாட்டிக்கிட்டே போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரியே பலி ஆயிடுச்சு. 4500 ரூபாய் இவ்வளவு உண்டு சாப்பாட்டுக்கு. உழைக்கிற ஒருத்தன் மாசம் முழுக்க சாப்பிட்டா கூட 4500 ரூபாய் ஆகாது. அப்படி ஒரு அகோர பசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நாச்சி சேனல். முன்னெல்லாம் வீட்ல இருக்க லேடிஸ் காலையில எழுந்த உடனே பாக்குற முதல் வேலை கோலம் போடுறது தான். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. காலையில எழுந்துக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போது எங்க இருந்து கோலம் போடுறதுன்னு யோசிக்கிறீங்க. அப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன மச்சான், கோலம் போட்டு தர போறியா? நான் திவ்யாவை என்னோட லவர் ஆக்குறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு இங்க இருந்து தான் புள்ளி வச்சு கோலம் போட போறேன். கலர் பொடிய தூவி அலங்காரம் பண்றது ரங்கோலி. இத வண்ண கோலங்கள்னு சொல்லுவாங்க. இது நார்த் இந்தியன் ஸ்டைல். கலர் பொடிய யூஸ் பண்ணாம அரிசி மாவுல கோலம் போடுறது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல். வாங்க நாம இப்போ ரங்கோலி கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு அழகான ரங்கோலி கோலம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட். சூப்பர். நல்லா வந்திருக்கா? சூப்பரா வந்திருக்கு. இது பாரு. இந்த வீடியோ எடிட் பண்ணி மியூசிக் போட்டு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேற லெவல்ல உன் சேனல் ட்ரெண்ட் ஆக போகுது பாரு. ஏங்க பணம் கொடுங்களே. பஞ்சவர்ணம் அம்மா, போனை கொடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இங்க பாரு பஞ்சவர்ணம், இந்த விஷயம் நமக்குள்ளேயே காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். சரிம்மா. அத விட்டுட்டு நீ வேலை செய்யற வீட்டுல எல்லாம் போய் அந்த அம்மா நான் போட்ட கோலத்தை அது போட்ட மாதிரி வீடியோலாம் எடுத்துச்சுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் மூச்சே விட மாட்டேமா. இன்னும் ஏதாச்சும் கோலம் போடணும்னா நான் வந்து போட்டு தரேம்மா. சரி நீ கிளம்பு. சரி நான் வரேம்மா. வரேங்கய்யா. சூப்பர்.
உன் சேனலுக்கு வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு பணத்தை கொடுத்து கோலத்தை போட வச்சு அதை நீ போட்ட மாதிரி ஒரு பில்டப் கொடுத்த பாரு. போதும் போதும், பணம் செலவு பண்ணாதான் எதுவுமே கிடைக்கும். பேசாம உங்க வேலையை பாருங்க, இல்லனா வேற ஒரு கேமராமேனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஐயோ வேண்டாமா, வேண்டாம். என் வேலையை நான் போய் பாக்குறேன். அப்படியே இதை அழகா எடிட் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பரா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பியூட்டிஃபுல், மார்வலஸ், வேற லெவல்ல இருக்கு மேடம். சூப்பர் மேடம். ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? மேடம், இந்த ரங்கோலி நீங்க போட்டதா மேடம்? ஆமா, நான் போட்டதுதான். ஏன் டவுட்டா கேக்குறீங்க? இல்ல டவுட்டா கேட்கல மேடம், கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குறேன் மேடம். உங்கள மாதிரியே இந்த ரங்கோலியும் சூப்பரா இருக்கு மேடம். Thank you. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடலாமா? ஓகே. அப்புறம் இன்னொரு பர்மிஷன் வேணும் ஆன்ட்டி. இந்த கோலத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்களேன். தேங்க்ஸ். செம கலர்ஃபுல்லா இருக்கு ஆன்ட்டி, சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. இந்த அழகான கோலத்தை நான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண போறேன் ஆன்ட்டி. அப்படியா? நானே சேனல் வச்சிருக்கேன். ஏன் சேனல்லயே இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். ஓ, சேனல்ல வச்சிருக்கீங்களா ஆன்ட்டி? சூப்பர் ஆன்ட்டி. உங்க சேனலோட ஐடி கிடைக்குமா? நாச்சியார் 67. ஓ, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்றேன். என்னது ஆன்ட்டி? உங்களை ஃபாலோ பண்றேன்னு சொன்னது உங்க சேனல் சப்ஸ்கிரைபரை பத்தி ஆன்ட்டி. நீங்க எதுவும் தப்பா மீன் பண்ணிக்காதீங்க ஆன்ட்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னையில இருந்து இல்ல, இப்பையில இருந்து நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ். அது மட்டும் இல்ல ஆன்ட்டி, நாங்க 2 பேரும் உங்க தீவிர ஃபேன் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷம்பா. இனிமே உங்க சேனலுக்கு வியூஸ் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்க. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ஆன்ட்டி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ரொம்ப அதிகம். நான் ஷேர் பண்ண உடனே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நிறைய வியூஸும் வரும். ஓகே. நிஜமாவா சொல்றீங்க தம்பி? இன்னும் எதுக்காக ஆன்ட்டி இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? நான் உங்க ஃபேன் மட்டும் இல்ல ஆன்ட்டி, இந்த செகண்ட்ல இருந்து உங்க சேனலோட பிஆர்ஓ நான் தான். நம்ம சேனலை எவ்வளவு பெருசாக்குறேன்னு மட்டும் பாருங்க நீங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ ஆன்ட்டி. கடவுளா பார்த்து தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கும் தேங்க்ஸ். மறக்காம நீங்க இப்ப சொன்னதை மட்டும் செஞ்சிருங்க. நான் வரேன். வாங்க ஆன்ட்டி. பாத்து. வைஷு, நான் கிளம்புறேன். 2 நாள் தான் வந்துருவேன். சரிப்பா. அதுக்காக கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிட கூடாது. ஒழுங்கா கிளாஸுக்கு போ. சரிப்பா, நீங்க செங்கல்பட்டு போன உடனே ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. சரி, கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. கங்கா, வீட்டை பாத்துக்கோ. நீங்க வீட்டையே மறந்துடுங்க மாமா. வீட்டை மறந்துடணுமா? இல்ல மாமா, நீங்க வீட்டு விஷயத்தை மறந்துட்டு நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையில கவனமா இருங்கன்னு சொன்னேன். என் மருமக இப்படிதான் பேசுவா. டே கண்ணா, தாத்தா கிளம்பட்டுமா? ஈவினிங் வந்துருவீங்களா? இல்லடா, 2 days ஆகும்டா. வரும்போது உனக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகேயா? சரி தாத்தா. ஓகே, பை. பை தாத்தா. பைடா செல்லம். வரேன். அண்ணா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, கிளம்பலாமா? இந்த வரேன்டா. பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேண்ணா. இந்த பையனை ஏன்டா? இருமா, கிளாஸ் குத்துற போகுது. ஐயோ,
ஐயோ மொத்தமா கெட்டு போச்சே. இவர் பாட்டுக்கு போட்டோவை பார்த்துட்டு உட்காந்துட்டாரே. அண்ணா ஆ கிளம்பலாமா அண்ணா? இல்ல பார்த்தா மனசு சரியில்லை. ஏதோ அபசகுன மாதிரி தப்பா தெரியுது. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிடு. ஐயோ என்னங்க? அண்ணா அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கண்ணா. நம்ம வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கார் அனுப்பியிருக்காங்க. இப்போ போய் எப்படி நான் வர முடியாதுன்னு சொல்றது? அது நல்லா இருக்காதுண்ணா. டேய், கஸ்தூரி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்குடா. என் மனசுக்கு சரியா படல. நீ கேன்சல் பண்ணிடு. அப்பா, அம்மா போட்டோ தானா கீழே விழுந்து உடையல. அப்படி விழுந்திருந்தா நீங்க ஃபீல் பண்றது சரிதான். ஆனா ஆமாண்ணா, அருள் சொல்றது கரெக்டு தான். குழந்தை தூக்கி போட்ட பால் பட்டதுனால தானே அண்ணியோட போட்டோ கீழே விழுந்துச்சு. கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுக்கு வெளியே அவ்வளவு இடம் இருக்கு. அங்க போய் விளையாட மாட்டியா? வீட்டுக்குள்ளேதான் விளையாடுவியா? உனக்கு ஸ்கூல் இல்லைன்னா உயிர் போகுது. என்ன குழந்தைய அடிக்க போற நீ? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இல்ல மாமா, ஏதோ முக்கியமான வேலையா கிளம்புறீங்க. இப்படி ஆயி போச்சு. எல்லா பிளானும் கெட்டு போச்சுல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன குழந்தை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவன் என்ன பண்ணா பாவம். டேய் வாடா, உட்கார் உட்கார். இந்த பால் வெளில போய் விளையாடணும். ஓகே? வைஷு கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிப்பா, இந்தாங்கப்பா. எப்படியாவது கிளம்பி தொலையணும். சரி, கிளம்புறேன். கிளம்புறேம்மா. பார்த்தா வா. அப்பா. வைஷு வரேம்மா. நான் வரேம்மா. வா.
கொஞ்ச நேரத்துல செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. காஃபி என்னங்க, பாயசமே செஞ்சு தரேன். என்ன பாட்டி, சாப்பாடு ரெடியா? இத பாரு, நான் எப்போ சமைச்சு வச்சுட்டேன் தெரியுமா? உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீ கை கழுவிட்டு வா, சீக்கிரம் வா வா. என்னால உனக்கு இப்படி வாய்க்கு ருசியா மட்டும்தான் சமைச்சு போட முடியும். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு புள்ள குட்டிய பாத்துட்டேன்னா நானும் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். ஆனா அதுக்கு வழி கொடுக்காம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு நாளை தள்ளிக்கிட்டு இருக்க. ஆரம்பிச்சிட்டியா? என்னடா கொஞ்ச நாளா எதுவுமே புலம்பலேன்னு பார்த்தேன். எனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே கல்யாணத்துல போய் நின்னுட்டேன். ஐயோ, இத்தனை நாளா அந்த படுபாவி சுந்தரம் எங்க இருக்கான், எந்த திசையில இருக்கான்னு கூட தெரியாம நாம தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தோம். அதான் இப்ப அவனை பார்த்துட்டோம்ல. பத்தாததுக்கு அந்த குடும்பத்தோட நீ நெருக்கமா பழகுற வாய்ப்பும் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆளோட பொண்ணுக்கு நீ ஆட்டோ வேற ஓட்டுற. அந்த வீட்டுல இப்ப வேண்டிய பொண்ணு மாதிரி இல்ல, நீ மாறி இருக்க. சரி, இப்ப அடுத்ததா என்ன பண்ண போற சொல்லு. இப்படியே எப்பவும் அந்த பொண்ணுக்கு நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க போறியா? இதுக்காக தான் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோமா சொல்லு. அந்த நம்பிக்கை துரோகி சுந்தரம் அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கின பணத்துக்கு நஷ்ட ஈடா அந்த ஆளு கிட்ட இருந்து குறைஞ்சது 3 கோடியாவது வாங்கணும். பாட்டி, நான் 3 கோடி ரூபாய் கேட்டது எனக்கு இல்ல. அப்பா பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாருன்னு கெட்ட பேர் வாங்கி சேர்ந்துட்டாரு. நான் அந்த 3 கோடிய சேர வேண்டியவங்களுக்கு திருப்பி கொடுத்து அவங்க வாய அடிச்சு அப்பாவுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை துடைக்க போறேன். ஆனா சுந்தரம் கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? நேரடியா போய் அந்த சுந்தரத்துக்கிட்ட என் அப்பா கிட்ட இவ்வளவு பணத்தை வாங்கி நீ ஏமாத்தி இருக்க, அந்த பணத்தை வட்டியோட பைசல் பண்ணுன்னு கேட்க வேண்டியதானே? பாட்டி, நான் ஏற்கனவே சொன்னல, அப்படி கேட்டா அப்பா சுந்தரத்துக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கான சாட்சி ஆதாரம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? பணம் கொடுத்த அப்பாவும் இப்ப இல்ல. சுந்தரம் அப்பா கிட்ட பணம் வாங்கினதும் அதை கொடுக்காம ஏமாத்துனதும் அப்பா சொல்லிதான் நமக்கே தெரியும். போலீஸ் கோர்ட்டுன்னு போனாலும் அங்கேயும் சாட்சி ஆதாரம் தான் பேசும். நாம சொல்றதெல்லாம் ஈடுபடாது. ஏண்டி, அப்போ இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு என்னதான் வழி? நீ என்ன வேலைதான் பண்ண போற சொல்லு. போனா போட்டுன்னு விட முடியாது. எப்படியும் அவர்கிட்ட இருந்து 3 கோடி வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த ஆளு அவர் பேர்ல வச்சிருக்கிற அந்த வீடு மட்டும்தான். ஆமா, அந்த ஆளு அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை எழுதி கொடுத்துருவானா என்ன? அதை எப்படி எழுதி கொடுப்பான்? அந்த வீடு ஒரு 6-7 கோடி ரூபாய்க்கு போகும். மொத்தமும் நமக்கு வேணாம். நமக்கு தேவை நம்ம பங்கு 3 கோடி ரூபாய் மட்டும்தான். ஏதாவது ஒரு வழியில நம்ம பங்கு அந்த வீட்ல இருந்து எடுத்துதான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நான் ராத்திரியும் பகலுமா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் செய், ஆனா எதை செஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய். உனக்கும் வயசாயிட்டே போகுது. உன்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அப்புறம் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமானே எனக்கு தெரியல. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டியா? சரி தாயி, நான் ஒண்ணுமே சொல்லல, நீ சாப்பிடு.
நீ சாப்பிடு பாட்டி. ஆ நான் சாப்பிட்டேன். சப்பா. என்ன பாட்டி, தலைவலி மாத்திரை இன்னும் போடலையா? இல்லம்மா, போடல. சுந்தரத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மாத்திரை நீ போட்டியா இல்லையா? இல்லையே. போடாம எப்படி தலைவலி போகும்? அந்த மாத்திரை எங்க? தூங்கி ரெஸ்ட் எடு, தலைவலி போயிடும். நான் போயிட்டு வந்துடுறேன். நமக்கு நேரம் நல்லா இருக்குடா. அம்மா போட்டோ உடைஞ்சது சாக்கா வச்சுக்கிட்டு அப்பா ஊருக்கு போகாம இருந்திருந்தா நம்ம கதை கந்தலா இருக்கும். டேய், எனக்கு என்னமோ அப்பா திடீர்னு கிளம்பி வந்தாலும் வந்துருவாரோன்னு பயமா இருக்குடா. நீ ஏன்டா இப்படி பயப்படுற? கொஞ்சமாவது பாசிட்டிவா திங்க் பண்றா. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிக்கிறது, நெகட்டிவா பேசுறது. முதல்ல அந்த பழக்கத்தை மாத்து. ஏங்க, அப்பா ஃபோன் பண்ணாரு. பில்டர்ஸ் ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை பார்க்க வராங்களாம். ஆமா. நீ மாமா தானே ஊருக்கு போயிருக்காரு. வைஷு வீட்ல இருக்கிறத சுத்தமா மறந்துட்டோமே. அண்ணி, அவளை கிளாஸ்ல இல்ல போல இருக்கே. ஐயோ, வைஷு வீட்ல இருந்தா அப்பாவே இருக்கிற மாதிரி தானே. நமக்கு அது பிரச்சனை தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பில்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இப்ப என்ன நீ பண்றது? ஏதாவது ஐடியா பண்ணி பில்டர்ஸ் ஆளுங்க வரும்போது வைஷு வீட்ல இல்லாம பாத்துக்கணும். அது எப்படி முடியும்? டேய், இப்பதானடா சொன்னேன், கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்றா. அருளே, அவரை விட. உங்க அண்ணன் அப்படிதான். ஒரு மணி நேரம் வைஷு வீட்ல எல்லாம் இருந்தா போதும். என்ன பண்ணலாம்? அண்ணி, ஏதாவது வாங்கிட்டு சொல்லி வைஷுவை கொஞ்சம் தூரம் அனுப்புனா? வேண்டாம் அருளு. வைஷு ஒன்னும் உங்க அண்ணன் மாதிரி இல்ல. அவ ரொம்ப ஷார்ப்பு. காரணம் இல்லாம வெளியே போ சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஐயோ அண்ணி, நம்ம ஐடியா யோசிச்சு வைஷுவை வெளியே அனுப்புறதுக்குள்ள பில்டர்ஸ் ஆளுங்க வந்துருவாங்க அண்ணி. ஐடியாங்க. வைஷுவை தனியா வெளியே அனுப்புனா தானே சந்தேகப்படுவா. நாம கூட போறேன். பில்டர்ஸ் ஆளுங்க வந்தா நீங்க பாத்துக்கோங்க. சூப்பர் அண்ணி. ஆமா, நீ என்ன சொல்லி அவளை கூட்டு போவ? நீ கூப்பிட்டா அவ வந்துருவாளா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? அந்த கவலை உங்களுக்கு எதுக்குங்க? அதை நான் பாத்துக்கிறேன். வைஷு, என் கூட கொஞ்சம் வெளியே வரியா? நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்க அண்ணி? நம்ம அம்மன் கோயில் பக்கத்துல புதுசா புடவை கடை திறந்திருக்காங்க. ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 3 சல்வார் எடுத்தா 1000 ரூபாய் தானா? இல்ல அண்ணி, எனக்கு இப்ப வாங்குற ஐடியாவே இல்ல. தேவையான அளவுக்கு இருக்கு, எனக்கு வேண்டாம். நான் வரல. உனக்கு வாங்கணும்னா தான் நீ வருவியா? எனக்கு வாங்கணும்னா நீ வரமாட்டியா? அது மட்டும் இல்ல, அதே கடையில புடவையும் ஆஃபர் போட்டிருக்காங்க. 3 புடவை 1000 ரூபாய் தானா? உங்களுக்கு சாரி எடுக்க நான் ஏன் வரணும்? நீங்களே வாங்கிக்கோங்க. நீ வந்தா செலக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உன் செலக்ஷன் நல்லா இருக்கும் வைஷு.
அண்ணி எனக்கு இப்ப கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன நீ எனக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? ஒன் ஹவர் தான் வைஷு, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வைஷு, உங்க அண்ணி தானே கூப்பிடுறா, ரொம்ப பண்ணாத, போயிட்டு வா. சரி போலாம் அண்ணி. ஏங்க, பில்டர்ஸ் ஆளுங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்புறமா நான் வரேன். அது வரைக்கும் வைஷுவை நான் அங்கேயே மேனேஜ் பண்ணிக்கிறேன், சரியா? சூப்பர் அண்ணி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குடா? 2 நாளைக்கு பொண்டாட்டி தொந்தரவு இல்லாம உங்களோட ஜாலியா இருக்கலாம். ஏண்டா, நீ என்ன சின்ன வீட்டுக்கு வந்திருக்க ஜாலியா இருக்கிறதுக்கு? எனக்கு அசிஸ்ட் பண்ண வந்திருக்க. முட்டாள். யார் பாரு. வணக்கம் சார். வாங்க அண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் தான் மேனேஜர் ராஜா. வாங்க அப்படியா? இவர் கணேசன் சார். உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார். கணேசன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. ஒரு காலத்துல இவர் தயவுல 100 வீட்டுல அடுப்பு எரிஞ்சுது. அப்படியா? அவ்வளோ பரோபகாரியா? எல்லார் வீட்லயும் கேஸ் சிலிண்டர் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உழைச்சு பெரிய லெவலுக்கு வந்துட்டார். சார் உங்களுக்கு என்ன உதவி தேவையோ ஒரு பார்த்து. ஓகே, நான் வரேன் சார். என்ன கணேசா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சார், கம்பெனி டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்ல இருக்கு சார். ஓகே. பாஸ்வேர்டை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். சரி. மற்ற செக்ஷனோட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். ஓகேப்பா. சார், நான் ஒன்று கேட்ட தப்பா நினைச்சுக்க கூடாது. கேளுங்க கணேசா. சார், எங்க முதலாளிக்கு நீங்க கணக்கு எழுதுறதுல அப்படி ஒரு நம்பிக்கை சார். நீங்க அப்படி என்னதான் சார் பண்ணீங்க? இத்தனை வருஷம் ஆகியும் எங்க பாஸ் உங்களை நம்புற அளவுக்கு புதுசா வந்த யாரையுமே நம்புறது கிடையாது சார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பதிலுக்கு இப்போ ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். சரி சார், கணேசான்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்து நிப்பேன் சார். நான் வரேன் சார். கணேசா, சொல்லுங்க சார். இல்லை ஓடி வரையான்னு பார்த்தேன். போ. வரேன் சார். அண்ணா ஃபோன் வருதுண்ணா. வீடியோ காலு. டேய், என் பேரு ஆகாஷ்ரா. ஆகாஷ், எப்படா இருக்க? ஹாய் தாத்தா. ஹாய் செல்லம். எங்க இருக்கீங்க? ஊருக்கு போயிட்டீங்களா? ஊருக்கு வந்தாச்சு. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தானே தங்கி இருக்கேன். எங்க நீங்க தங்கி இருக்க இடத்த எனக்கு வீடியோ கால்ல காட்டுங்க. இதோ பாரு. ஹாய். தெரியுதா? பாத்தியா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க இருக்க இடத்த எனக்கு காட்டின மாதிரி நான் நம்ம வீடு உங்களுக்கு வீடியோ கால்ல காட்ட போறேன். ஓ, நீயாவது நம்ம வீடுன்னு சொன்ன, ஏன் வீடுன்னு சொல்லாம காட்டு காட்டு. சித்தப்பா, தாத்தா வீடியோ கால்ல இருக்காரு. நான் இப்ப வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கேன். தாத்தா, இப்ப நான் எல்லா இடத்தையும் காட்டுறேன். ஐயோ, பில்டர்ஸ் அப்பா பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதானே.